குதிச்சு ஒரு முழங்கா குதிரைக்கு சூடு சோறு நடிச்சா எங்க அண்ணா நீராண்டி சொக்கு பொடி மீனாட்சி வாரம் சூப்பர் சிங்கரில் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் ஹிட்ஸ் தாங்க போயிட்டுருக்கு. இதில் நம்ம ஜான் ஜீரம் வந்து குளிச்சா குற்றாலம் அந்த சாங்கை பயங்கர ஜில்லுன்னு பாடி கோல்டன் பஸரும் வழங்கப்பட்டது அவருக்கு. அண்ட் அவர் கூட இணைந்து பாடினது யார் அப்படின்னா நம்ம ரக்ஷிதா, சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ட் அவங்களுமே செம சூப்பராக பாடக்கூடியவங்க தான். அண்ட் ரொம்ப பிஸியாக நிறைய மேடைகளில் இப்போ பாடிட்டும் வராங்க. அண்ட் நிறைய கம்போசர்ஸ்க்கு அவங்க சாங்கும் பாடிட்டு வராங்க. அதாவது வித்யாசாகர், வி பிரகாஷ் அவர்கள், இப்படி நிறைய கம்போசர்ஸ்க்கு அவங்க பாடிட்டும் வராங்க. அண்ட் ஜான் ஜெரோம்க்கு அவங்க ஃபீட்பேக்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, போன வாரம் நாங்கள் சொன்னதை நீ கரெக்டாக இந்த தடவை கொஞ்சம் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்ட, நீ தான் பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி. அண்ட் சுஜாதா மோகன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த எஸ்பிபி பாடும்போது பிரபுவும் எஸ்பிபியும் சேர்ந்து ஒரே மாதிரி பாடுற மாதிரியே இருக்கும், அதே மாதிரி தான் நீ எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்க, வேற லெவல் அப்படின்னு சொல்லி சுஜாதா மோகன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. Very big problems with your performance was that it was so good that I should do this. ப்ரொமோவில் காட்டின மாதிரி ஸ்ருதிக்கு நம்ம ரோல்டன் சார் என்ன தான் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு, ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸாக காட்டியிருந்தாங்களே அப்படின்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் அது ப்ராங்க் தான், எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி. உண்மையாலுமே அவர் வந்து அந்த பஸ்ஸர் அழுத்தணுன்றது ஒரே காரணத்துக்காக ஐ ஹேவ் பிட் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லி அனுராதா மேம் வந்து பஸ்ஸர் அழுத்த விடாமல் பேசிகிட்டு இருந்தார். உங்களுக்கே தெரியுதா நீங்கள் சூப்பராக பாடினீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தார். அண்ட் ஹரிப்ரியா அவங்க கூட இணைஞ்சு பாடியிருந்தாங்க ஸ்ருதி கூட. அண்ட் ஹரிப்ரியா செம்ம சூப்பரான ஒரு சிங்கர், அதாவது ஏஆர் ரகுமான் கான்சர்ட்டில் எல்லாமே ஹரிப்ரியா இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, வித்யாசாகர் இந்த மாதிரி கான்சர்ட்லாம் ஹரிப்ரியா தான் இப்போ ரொம்ப முன்னணியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப பிஸியான ஒரு ஷெட்யூல், ஆனால் எனக்கு இதான் தாய் வீடு மாதிரி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. கோல்டன் சார் இப்படி சொன்னோடனே அவங்க ரொம்ப பயந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பஸ்ஸர் கொடுத்து வெரி ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அவங்க ரெண்டு பேருமே வந்து அப்போ தான் நினைவுக்கே வந்த மாதிரி இருந்தது. அண்ட் கோல்டன் பஸ்ஸரும் வழங்கப்பட்டது. ஸோ இன்றைக்கி பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஜெரோம், நம்ம ஸ்ருதி, அதுக்கப்புறம் லின்சி, வைஷ்ணவி, இவங்க எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த வாரம் எலிமினேஷன், போன வாரம் கிடையாது, சித்ரா ரவுண்டில் அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கி கொடுத்துட்டாங்க நோ எலிமினேஷன் சொல்லிட்டு. இந்த வாரம் எதாவது எலிமினேட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே 0.5 டிஃப்ரென்ஸில் தான் இருக்காங்க. ஸோ எலிமினேஷன் இந்த வாரம் மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி எக்ஸ்கியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வாரம் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு மேபி 2 கூட நாங்கள் எலிமினேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டாப் 12 இருந்துகிட்ருக்காங்க. அடுத்த வாரம் எவ்வளோக்கு வர போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சொன்னால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.